ஹரிணி, வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சோகமாவே தான் இருக்க. என்னாச்சு? வேண்டாம், உன்கிட்ட சொன்னா திட்டுவ. நான் திட்டுற அளவுக்கு அப்படி என்னடி விஷயம்? எக்ஸாம் நல்லாவே பண்ணல மச்சி. ரொம்ப டஃப்பா இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அட்டி பாவி, இதை விட ஈஸியான ஒரு क्वेश्चन பேப்பரை நான் பார்த்ததே இல்லடி. அவ்வளோ ஈஸியா இருக்கு, இதை போய் டஃப்ங்கற. கேட்டியாடி அவ சொன்னத? இந்த நிலாவால தாண்டி எல்லாருக்குமே பிரச்சனை. இவ மட்டும் மார்க் அதிகமா வாங்கி வாங்கி மேம் கிட்டலாம் நம்ம எல்லாரையும் திட்டு வாங்க வைக்கிறா. அவ என்ன சொன்னான்னு கேட்டியா? क्वेश्चन பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்ததாம். எவ்வளோ டஃப்பா இருந்தது. அது தாண்டி இவளால தாண்டி நானும் அன்னைக்கு ஸ்டாஃப் ரூம்ல எல்லாரும் முன்னாடியும் திட்டு வாங்கினேன். ஏன் தான் அந்த நிலா அப்படி இருக்காளோ? எப்படிடி இவளால மட்டும் இப்படி படிக்க முடியுது? நம்மளுக்குலாம் வீட்டில் ஒரு வேலையும் இருக்காது. அம்மா அப்பா எல்லாருமே வேலை செய்வாங்க. போதா குறைக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட ஒரு அக்கா வராங்க எங்கள் வீட்டுக்கு. அப்படி இருந்தும் கூட நம்மளால இப்படி படிக்க முடியல. ஆனால் இவ கல்யாணம் ஆயிடுச்சு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், வீட்டு வேலையும் செய்கிறா, சமையல் மட்டும்தான் ஆள் வராங்கன்னு நினைக்கிறேன். இத்தனையும் பண்ணிட்டு இப்படி படிக்கிறா. ஏய், நம்மளாம் செமஸ்டர் எக்ஸாமை பாஸ் பண்ணா போதும்னு படிச்சுட்டு இருக்கோண்டி. ஆனா அவ மெடிக்கல் தான் பேஷன்னு படிச்சுட்டு இருக்கா. அதனால அவளுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். நான் தான் சொன்னேனே, நான் சொன்னா கண்டிப்பா என்ன திட்டுவேன்னு. ஆனா எனக்கு ரொம்ப டஃப் மச்சி. இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்த? கிளாஸ்ல நடத்தும் போதும் புரிஞ்சுதுன்னு சொன்னேன். அப்புறம் நம்மளுக்கு படிக்கிறதுக்கும் லீவ் கொடுத்தாங்க, அதுக்கும் டைம் இருந்தது. அப்போலாம் படிக்காம என்னடி பண்ணிட்டு இருந்த? நான் என்ன பண்ணிருப்பேன்னு உனக்கே தெரியும்ல நிலா. இங்க பாரு ஹரிணி, நான் எப்போதுமே உன்கிட்ட சொல்றதுதான், நீ எதனால படிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் ஆள் கூட ரொம்ப நேரமா ஃபோன் பேசுற, இஷ்டத்துக்கு அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா அதெல்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகாது ஹரிணி. புரியுது நிலா, ஆனா நான் என்ன பண்றது சொல்லு? அவன் ஃபோன் எடுக்கலனாலும் திட்டுறான். வேற யார்ட்டையாவது ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் கால் பண்ணி உடனே கட் பண்ணலனா கூட திட்டுறான். அப்புறம் எங்கேயாவது அவன் அவுட்டிங் கூப்பிட்டு நான் வரலனாலும் என்ன திட்டுறான். இப்படியே கோவப்பட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டி. அதனாலேயே படிப்பெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவன் கூட போக வேண்டியதா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. என் ஆளை விட மோசமா இருப்பான் போல. உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? உண்மையா உன் மேல லவ் வச்சிருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறானா கண்டிப்பா உன்னை இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாத்தியா ஹரிணி? நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பணக்காரவங்க கிடையாது. ஏதோ சிறுக நமக்காக சேர்த்து வச்சு இந்த மெடிக்கல் காலேஜ்க்கு ஃபீஸ் எவ்வளோன்னு உனக்கு தெரியும்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டாங்க. அவங்களோட உழைப்புக்காகவாது நம்ம நல்லா படிச்சு காட்டணும் ஹரிணி. வீட்டில் இந்நேரத்துக்கு உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் நம்ம பொண்ணு இன்னைக்கு கண்டிப்பா எக்ஸாம் நல்லா எழுதிருப்பா, ஒரு நாள் நம்மள எல்லாத்தையும் பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு பெரிய டாக்டர் ஆவான்னு கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. தேவையில்லாம உன்னோட லைஃப்ல ஒரு பையனை கொண்டு வந்து அவன் கிட்ட பேசி அவன் கூட ஊரை சுத்திட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உங்க அம்மா அப்பாவோட கனவை அப்படியே அழிக்க போறியா ஹரிணி? பா, என்னடி இப்படி பேசுறா? எனக்கே உரைக்கிற மாதிரி பேசுறாடி. இவ சொல்றதும் ஒரு பக்கத்து நியாயமா தானே இருக்கு. ஒரு பக்கத்து என்ன ஒரு பக்கத்து? அவ சொல்றது எல்லாமே நியாயமான விஷயம் தான். ஆமா, இவங்க வீட்ல எல்லாம் என்ன பண்றாங்க? நிலாவோட அம்மா நிலா சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா அவங்க அண்ணன் தான் நிலாவை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அவ ஹஸ்பண்ட் தான் அவளுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. ஆனாலும் ஒரு வைராக்கியத்தோட இருக்காடி. என்னதான் ஹஸ்பண்டா இருந்தாலும் நான் மறுபடியும் எல்லாருக்குமே நீங்க எனக்கு கட்டின காசெல்லாம் நான் கொடுத்துருவேன்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கா. இல்ல, நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. எங்க அம்மா ஒரு டெய்லர். டெய்லியும் துணி தைச்சு அவங்களுக்கு முதுகு காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா? ஏன்னா என்னோட மெடிக்கல் காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஃபைனான்ஸில் தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு மாதம் வட்டி கட்டுறதுக்காகவே இப்போ அதிகமான ஆர்டர்ஸ்லாம் எடுத்து தைச்சிட்ருக்காங்கடி. அப்பா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு. அவரை எப்போ வேணாலும் வேலையிலேருந்து தூக்குவாங்க. உனக்கு தான் ப்ரைவேட் கம்பெனியை பற்றி தெரியும்ல. இது போதா குறைக்கு அக்கா வேற இருக்கா. அவ கல்யாணத்துக்கு நகையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரு ஹரிணி, உன்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் உனக்கு புரியுதா இல்லையா? அம்மாவையும் அப்பாவையும் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டு நீ அவன் கூட 5 நிமிஷம் பேசுறதுல என்ன சந்தோஷம் உனக்கு கிடைக்க போகுது சொல்லு? ஒருவேளை நீ இன்னைக்கு நல்லா படிச்சு ஃபியூச்சர்ல பெரிய டாக்டர் ஆயிட்டீன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்க அம்மா அப்பாவுக்கு நீ கொடுக்க முடியாது. அந்த சந்தோஷம் நீ பேசுறியே, நீ ஊர் சுத்துறியே, அந்த பையன் கிட்ட இருந்து கிடைக்காத ஹரிணி. சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்கடி, நீ பெருசானோடனே நல்ல டாக்டரா வரணும், நிறைய பேருக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒருவேளை நான் ஃபியூச்சர்ல ஒரு நல்ல டாக்டர் ஆயிட்டா கூட அதை பார்க்கறதுக்கு எங்க அம்மா இப்போ உயிரோட இல்லை ஹரிணி. ஆனா உனக்கு அப்படி இல்லடி. நீ பெரிய ஆளா வரதை பார்க்கறதுக்காக உங்க அம்மா அப்பா ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மச்சி, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுடி. என் மண்டைக்கு உரைக்கிற மாதிரி நீ நிறைய விஷயம் சொல்லியிருக்க. ஆனா இப்ப அவனை எப்படி அவாய்ட் பண்றது எனக்கு தெரியவே இல்லை. ஆனா நான் உட்காந்து படிச்சேன்னா நல்லா படிப்பேன் மச்சி. 12th நான் நிறைய மார்க் வாங்கினதுனால தான் எனக்கு ஈஸியாக அந்த காலேஜ்ல டாக்டர் சீட் கிடைச்சது. அது உனக்கும் தெரியும்ல. நான் இப்ப அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சனோ அப்பையில இருந்தே என்னோட மார்க்ஸ் என்னோட இது எல்லாமே கம்மி ஆயிடுச்சுடி.
இங்க பாரு, நீ அவனை டோட்டலா அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணினா ரொம்ப தப்பாயிடும் மச்சி. நீ வேணா அவன்கிட்ட உட்காந்து பேசு. நான் எப்போதுமே உன் கூட தான் இருப்பேன். ஆனா எனக்கு ஒரு 5 வருஷம் மட்டும் டைம் கொடு. நான் இந்த மெடிக்கலை முடிச்சுக்கிறேன். நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகுறதா எங்க அம்மா அப்பாவோட கனவு, என்னோட கனவுன்னு அவனுக்கு சொல்லி புரிய வை. இன்ஃபேக்ட் நீங்க 2 பேருமே இன்ஃப்ராக்சுவேஷன் ஏஜ்ல தான் இருக்கீங்க. ஈவன் நானும் தான். நான் எப்படி என் ஹஸ்பண்ட் ஆதித்யாவை இவ்வளோ நாள் புரிஞ்சுக்காம இருந்தனோ அதே தப்ப நீயும் பண்ணாத, உன் லவரையும் பண்ண விட்டுறாத. ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் நீ எனக்கு அந்த கால் பண்ணி பேசலன்னா என் லைஃப் டோட்டலா மாறி இருக்கும். வாழ்க்கையில எனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு நீ உன்னோட வாழ்க்கையை விட்டுறாத மச்சி. நீ லவ் பண்ற பையனுக்கு சொல்லி புரிய வை. கண்டிப்பா புரிஞ்சுப்பான். சரிடி, ஃபர்ஸ்ட் வேலையா போய் அவன் கிட்ட உட்காந்து பேசுறேன். நேரில் மீட் பண்ணி இதெல்லாம் புரிய வைக்கிறேன். அவன் புரிஞ்சுக்கிட்டானோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா உனக்கு தான் மச்சி ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லுவேன். டெய்லி வீட்டில் பார்க்குற மச்சி, எங்கள் அம்மா டெய்லரிங் பண்ணும்போது அந்த கால் எல்லாமே வீங்கிடும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அவனையும் என்னால் அவாய்ட் பண்ண முடியல. எங்கள் அம்மா அப்பா படுற கஷ்டத்தையும் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் மச்சி. ஆனால் நல்ல வேலை தெளிவுபடுத்திட்டேன். நான் ஃபர்ஸ்ட் வேலையாக உட்காந்து பேசுகிறேன். நானும் ஃபர்ஸ்ட் வேலையாக போய் அவன்கிட்ட உட்காந்து பேச போகிறேன். நீ ஏன்டி ஹரிணியோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச போற? அடச்சி, நான் எதுக்கு அவன்கிட்ட பேச போகிறேன்? நான் என் ஆள் கிட்ட பேச போகிறேன்னு சொன்னேன். ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஹரிணி, எங்கள் அம்மாவோட முகத்தை நான் ஆதிக்கிட்ட பார்ப்பேன். ஆதி பேசும்போது அவர் என்கிட்ட பாசமாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா ஞாபகம் தான் எனக்கு வரும். எங்கள் அம்மா இல்லாத குறைய ஆதி தான் தீர்த்து வைக்கிறாரு. நான் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? இப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் அமைய சத்தியமாக நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் ஆதியை மட்டும் புரிஞ்சுக்காம போயிருந்தேன்னா ரொம்ப ரொம்ப என்னோட லைஃபையே மிஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் உண்மையாகவே ஆதி என்ன சூப்பர் டி. எல்லாருமே இங்கே ஆல்மோஸ்ட் நல்லவங்க தான் டி. நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்கு. நீ சொல்லி புரிய வை. உன் பாய் ஃப்ரெண்ட் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. ஆதி, இவ்ளோ நேரம் தேடினீங்களே, ஏதாவது க்ளூ கிடைச்சதுங்களா? கொஞ்சம் பக்கத்துல நெருங்கின மாதிரி ஃபீல் இருக்கு ராம். சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். இல்ல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணீங்களே, என்ன எவிடன்ஸ்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் அஃபீஷியலா என்ன தேட விடுங்க. இப்போ நான் எல்லாமே உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களோட கருத்தை சொல்லி எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். நான் என்னோட ட்ராக்லயே போறேன். ஏதாவது டவுட்னா கண்டிப்பா உங்ககிட்ட தான் வந்து கேட்பேன். புரியுதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணதை மட்டும் உங்ககிட்ட சொல்றோம். கரெக்டான்னு மட்டும் சொல்லுங்க. அந்த பொண்ணு பேரு நிஷா முகமது இப்ராஹிம். அவங்க ஃப்ரீக்வெண்டா நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு கலெக்ட் பண்ணி எந்த ஆத்தரோ அந்த பேரை கண்டுபிடிச்சோம். அந்த பேரு ஷர்மிளா பானு. நீங்க சொன்ன விஷயம் படி நிஷாவோட அம்மா பேரு ஷர்மிளா பானுவா தான் இருக்கணும். ஏன்னா அவங்க தான் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் அவங்க புக்ஸ் தான் சீதா மகாலட்சுமி நிறைய வாட்டி எடுத்து படிச்சும் இருக்காங்க. ஸோ ஆன் தி ஹோல் நிஷாவோட அப்பா முகமது இப்ராஹிம் அண்ட் அவங்க அம்மா ஷர்மிளா பானு. ஓகே ஆதி, இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போறீங்க? சீதா மகாலட்சுமியோட அம்மா நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க இல்லையா? அதுக்கு கீழே சில பப்ளிகேஷன்ஸ் நேம் எல்லாமே இருக்கு. அந்த பப்ளிகேஷன்ஸ்ல போயிட்டு அவங்க எப்பெல்லாம் புக் ரிலீஸ் பண்ணாங்க, அவங்களோட அட்ரஸ், அவங்களோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மச்சி, எனக்கு தெரிஞ்சு சீதா மகாலட்சுமிய நிஷான்னு பேர் மாத்தின மாதிரி அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே முஸ்லீம் நேம் தான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த சொசைட்டிக்காக இந்த பப்ளிக்காக பேரை மாத்தி வச்சிருக்காங்க இல்ல? ஆமா, இதுல டவுட்டே இல்ல. அவங்க அம்மாவோட பேரும் மாறிதான் இருக்கு, அவங்க அப்பாவோட பேரும் மாறிதான் இருக்கு. சோ ஒரிஜினல் நேமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா பப்ளிகேஷன்ஸ் கிட்ட கேட்டா அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் தருவாங்கல்ல, அதை வச்சு அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் அதை தான் ஆதி பண்ணணும். ராம், நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. நாளைக்கு என்னோட டியூட்டில போய் ஜாயின் பண்றேன். நாளையோட என்னோட சஸ்பென்ஷன் பீரியட் முடியுது. உள்ள போயிட்டேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா தான் இருக்கும். சோ அங்க போயிட்டு நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன். சீக்கிரமாவே உங்களோட சீதா மகாலட்சுமியை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் ஆதித்யா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். எனக்காக இவ்வளவு தூரத்துக்கு இறங்குனீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு ஹெல்ப், அவ்வளவுதான். அப்புறம் நிம்மதி, உன்னோட பெரியமாக்கும் நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. அவங்க மட்டும் அன்னைக்கு என்கிட்ட வந்து ஆதித்யா கிட்ட நீ பேசுப்பா, உனக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலைன்னா கண்டிப்பா நான் எந்த இதுவுமே முயற்சி பண்ணாம அப்படியே உட்காந்துட்டே தான் இருந்திருப்பேன். இப்போ நீங்க எடுத்திருக்கிற ஸ்டெப் கூட என்னால எடுத்து வச்சிருக்க முடியாது. சார், கண்டிப்பா சொல்றேன். நீங்களும் வீட்டுக்கு வாங்க. எங்க பெரியமா உங்களை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வரேங்க, கண்டிப்பா வரேன். சரி, ஓகே. நீங்க டைம் ஆயிடுச்சுன்னா கிளாஸ்க்கு போங்க. எனக்கும் முக்கியமான வேலை இருக்கு, நானும் வெளியே கிளம்புறேன். ஓகே சார், எனக்கும் நெக்ஸ்ட் பீரியட் கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. சரி, தேங்க்ஸ் சார், நான் போயிட்டு வரேன். மேம் பாய். நீங்க கிளாஸ்க்கு வரல? வரேன் சார். எங்க இப்படியே காலையில இருந்து ஓபி அடிச்சிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமாவது வந்து கிளாஸ் எடுக்கணும். சரி, ஓகே. நீங்க பேசிட்டு வாங்க, நான் போறேன். போயிட்டு வாங்க. ஓகே மச்சி, பார்க்கலாம். நானும் கிளம்புறேன். என்ன மச்சி, எங்க போற? வா, கேண்டீன்ல சாப்பாடு வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு போ. எம்மா தாயே, தயவு செஞ்சு விட்டுருமா. இம்பட்டு வடை சாப்பிட்டதுக்கே நாக்கெல்லாம் வறண்டு போய் கிடக்கு. இதுல நீ சாப்பாடு வேற சொல்ற. எப்படி இந்த கேண்டீன்ல சாப்பிடுறீங்க?
கொஞ்சம் கஷ்டம்தான். ஸ்டாஃபுக்குன்னா கொஞ்சம் ஸ்பெஷலா போடுவாங்க மச்சி. நான் உனக்கு வாங்கி தரவா? ஐயோ, அந்த ஸ்பெஷல் சாப்பாடை நீயே சாப்பிட்டுக்கோமா, நான் கிளம்புறேன். நிலா வந்துருவா, அவளுக்கு எக்ஸாம்ல ஹாஃப் டே தான் காலேஜ். ஓ, மேடம் வந்துருவாங்களா? அதுக்கு தான் இப்படி காலை சுடுதண்ணி ஊத்துன மாதிரி பறந்துகிட்டு இருக்கீங்களோ? ஆமாண்டி, அவளை வேற பிக்கப் பண்ணிட்டு ஏதாவது ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு தான் கூட்டிட்டு போகணும். மேடம் 2 நாளா சாப்பிடல. எக்ஸாம்னு அப்படியே பரபரப்பாவே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம எக்ஸாம் நல்லா எழுதிட்டாங்கன்னா ஏதாவது கண்டிப்பா வாங்கி தரணுமா, அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்படியா? நீ சாயந்தரம் வரைக்கும் இருப்ப. அப்படியே போறப்ப உன் கூடயே போயிடலாம்னு நினைச்சேன். ஏண்டி, இந்திரன் வரமாட்டாரா? அந்த தவளை வாயை வந்துட்டா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. அவனுக்கு போட்டோகிராஃபில சோ எப்ப பிஸியா இருக்கான் எப்ப ஃப்ரீயா இருக்கானே சொல்ல முடியாதுடா. சரி, ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஈவினிங் நீ முடிச்சுட்டு கால் பண்ணு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். ஆமா, எத்தனை வாட்டி அலைவ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் பஸ்லயே வந்துக்கிறேன் மச்சி. எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஹாய் ஸ்வேதா மேம். நீங்க கேட்ட புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்க்ஸ் ஸ்வேதா. ஆமா, காலையிலே கேட்கணும்னு நினைச்சேன். என்னடி ஹேர் கலரிங்லாம் பண்ணிருக்க? ஐயோ, அதை ஏன் மேம் கேக்குறீங்க? நம்ம ஜனனி இருக்கால, அவதான் பார்லருக்கு வாடி வாடின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. சரி, சும்மா தானே இருக்கோம், போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வரலான்னு போனேன் மேம். போன பாவத்துக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் எடுத்துக்கோடி, ஹேர் கட் பண்ணி விடவா, ஹேர் கலரிங் பண்ணி விடவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அப்புறம் என்னாச்சு? சரி, புள்ள இவ்வளவு தூரம் ஆசையா கேக்குறாளேன்னு சொல்லிட்டு உன் இஷ்டம் டி, என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்ன பாவத்துக்கு இந்த கலரை அடிச்சு விட்டுருக்கா மேம். இப்ப வெளியே தலை காட்ட முடியல, வீட்டுல விளக்க மாத்தாலேயே அடிச்சாங்க மேம். அந்த எருமை கிட்ட கேட்டா இதுதாண்டி ட்ரெண்டு, இதுதாண்டி ஃபேஷன் சொல்லியே சமாளிக்கிறான். என்ன கலர் அடிச்சு விட்டான்னு தெரியல, கத்திரிக்காய் கலர் மாதிரி இருக்கு மேம். காலேஜ்ல எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஏற்கனவே நான் குட்டையா இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ இந்த கலரை வேற அடிச்சு விட்டா கத்திரிக்கானே முடிவு பண்ணிட்டாங்க மேம். சரி சரி விடு, இதுவும் ஒரு புது விதமா நல்லாதான் இருக்கு. என்னத்த மேம் நல்லா இருக்கு? அந்த கிறுக்கி மட்டும் என் கையில கடிக்கட்டும். இன்னைக்கு மேடம் காலேஜ்க்கு வரல, வந்திருந்தா அந்த காலேஜ்லயே சமாதி கட்டியிருப்பேன். ஏமா, ஜனனி காலேஜ்க்கு வரலையா? இல்லண்ணா வரல. ஏன் நீங்க ஜனனியை பத்தி கேக்குறீங்க? ஸ்வேதா, ஜனனியோட அண்ணன் தான் இவரு. ஐயோ அண்ணா, ஜனனி உங்க தங்கச்சின்னு தெரியாம நான் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டேன். சாரி அண்ணா. பரவாயில்லமா, அந்த முதவியை நானும் அப்படிதான் திட்டுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி ஸ்வேதா, வெளியே நிக்கிறத பார்த்தா மேம் திட்டுவாங்க. நீ கிளம்பு, கிளாஸ்க்கு போ, நான் அப்புறமா வரேன். ஓகே மேம். சார், ஜனனி கிட்ட நான் திட்டினதெல்லாம் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இல்லம்மா, நான் சொல்லல, நீங்க போயிட்டு வாங்க. ஓகே சார், தேங்க்யூ. என்ன மச்சி, புக்கு கடை எதுவும் வைக்க போறியா என்ன? அடே இல்லடா, நிஷாவோட அம்மா ஷர்மிளா பானு அவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எதுக்காக அவங்க ரொம்ப விரும்பி அவங்க அம்மா புக்ஸை படிச்சாங்கன்ட்டு பாக்குறதுக்காக நானும் போய் படிக்கலான் இருக்கேன். அதான் அந்த பொண்ணு அந்த ஆத்தர் பேரா தேடி இருக்கிற எல்லா புக்ஸையும் எடுத்துட்டு வாமான்னு சொன்னேன். அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்துட்டா. அதுவும் இல்லாம கையலமாக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்டயும் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஓ சரி சரி, படி. ஏதாவது க்ளூ கிடைச்சதுன்னா சொல்லு. என்னத்த க்ளூ கொடுக்கறது? எப்படி க்ளூ கொடுத்தாலும் போலீஸ்காரனால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் போல. சரி ஓகே மச்சி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நானும் கிளம்புறேன். ஓகேடி, நானும் போய் நிலாவை கூட்டிட்டு கிளம்புறேன். பாய். பாய் மச்சி. நிலா. மாமா இதோ வந்துட்டேன். ஹரிணி, மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோ. வீட்டில் போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா படுத்து ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறமா நீ ஆள்கிட்ட பேசு. சரி, நான் போயிட்டு வரேன். சரிடி, போயிட்டு வா. ஹே, நிலாவோட ஹஸ்பண்ட் செம்ம ஸ்மார்ட்டா இருக்கார்ல? அடச்சி, அவரு நிலாவோட ஹஸ்பண்ட் ரே, அவரை போய் சைட் அடிக்கிற? நிலாவோட ஹஸ்பண்ட்னாலும் அவரும் ஆம்பளை தானே, சைட் அடிச்சா என்ன தப்பு? அவ ஆள் படிக்கிறது தான் சூப்பரா படிப்பா, ஆனா இறங்குனா தர லோக்கலா இறங்கிடுவா, பாத்துக்கோ. ச்சே, என்னம்மா ஸ்மார்ட்டா இருக்காரியா? என்னடி அண்ணாவை எப்படி சைட் அடிக்கிறாங்க? நீ அமைதியாவே இருக்க, இந்நேரத்துக்கு கிழிச்சு எடுத்திருப்பியே. அதெல்லாம் முன்னாடி, இப்ப எவ்வளவு வேணாலும் அடிக்கட்டும், ஆனா ஆளு எனக்கு மட்டும்தான் சொந்தம். பர்றா, அவ்வளவு நம்பிக்கையா? எவ வேணாலும் வரட்டுமே. ஏன் இந்த உலக அழகியே வந்து பக்கத்துல நின்னாலும் மாமாக்கு நான் மட்டும்தான், எனக்கும் அவரு மட்டும்தான். ஓஹோ, சரி சரி, ஓகே, ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு, நீ கிளம்பு. ஓகேடி, பாய். பாய் டி. ஃப்ரீ ஆயிட்டு ஈவினிங் கால் பண்ணு, ஓகே? பாய். சரி. ஹாய் மாமா. வாண்டு, அழுதியா? இல்ல மாமா, அழலையே. நான் எதுக்கு அழ போறேன்? உன் கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். சொல்றி, எதுக்கு அழுத? இல்ல மாமா, ரொம்ப நேரமா உங்களை தேடினா நீங்க காணுமா, அதான் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. என்ன மறந்துட்டீங்களோன்னு நினைச்சு நான் அழுதேன் மாமா. கொய்யால எட்டி மிதிச்ச காலேஜ் வாசல்ல போய் விழுந்துருவேன். சொல்லுடி. ஒன்றும் இல்லை மாமா, ஹரிணிக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மா அப்பா கனவெல்லாம் கலைச்சிடாத, நல்லா படி அப்படின்னு. திடீர்னு அம்மா ஞாபகம் வந்துச்சு, அதான் கண்ணு கலங்கிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவுதானே? காலேஜ்ல எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லையே? ஆத்தாடி, பிரச்சனை இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லுவேன். ஏற்கனவே 2 பேரை புரட்டி போட்டு எடுத்துட்டீங்களே, அதுவே போதும். அன்னைக்கெல்லாம் புரட்டி தான் போட்டேன். எவனாவது பிரச்சனை பண்ணனா சொல்லு, பிரிச்சு மேஞ்சிடுறேன். ஏன் அதுக்குள்ள சாருக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சோ? ஆமா, நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டாதானே தெரியும் எப்படி தைரியம் வருதுன்னு மட்டும் பாரு. அந்த தைரியத்தை தேவையான கேஸ்ல காமிச்சா மட்டும் போதும். தேவையில்லாத கேஸ் எல்லாம் காமிச்சு மறுபடியும் சஸ்பெண்ட் ஆகி உட்காந்துறாதீங்க.
சரி சரி ரொம்ப பேசாத. எக்ஸாம் எப்படி பண்ண? சூப்பரா பண்ணிருக்கேன் மாமா. எஸ் கிரேடு. வேற லெவலு. ம். சரி ஓகே, இப்ப சொல்லு. நீ நல்லா எக்ஸாம் எழுதுனா உனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு சொன்னல, என்ன வேணும் உனக்கு? கேளு. ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமா? ஆமா. என்னடி இது? வெயிட்டா கேப்பன்னு நினைச்சு கிரெடிட் கார்டுலாம் எடுத்துட்டு வந்தா ஐஸ்கிரீம்னு இப்படி சப்பையா கேக்குற? வெயிட்டாவா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. நான் ஐஸ்கிரீம், பிரியாணி இப்படி சாப்பிட்ற ஐட்டம் தான் சொன்னேன். அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனா ஏதாவது வளையல், செயின், பாசி, ஊசி இப்படிதான் கேட்பேன். பெருசாலாம் ஒண்ணு வேணாம் மாமா. சரி உட்காரு, ஐஸ்கிரீமே வாங்கி தரேன். ஷியோர் தானே? வேற எதுவும் வேணாம்ல? நீ 10,000 5,000 செலவு வைப்பேன்னு சொல்லி கிரெடிட் கார்டுல எடுத்துட்டு வந்தேன்டி. சத்தியமா? 10,000 5,000மா? நான் டாக்டர் ஆனாலே அவரை செலவு பண்ண மாட்டேன். நீங்க என்ன செமஸ்டர் எக்ஸாம்க்கு போய் இவ்வளவு எதிர்பார்த்துட்டு வந்திருக்கீங்க? நீ சொன்னோனே நான் அப்படிதான் நினைச்சேன். சரி வா, வந்து உட்காரு. உன் ஆசைப்படி ஐஸ்கிரீமே வாங்கி தரேன். வண்டியில போற அளவுக்குலாம் தூரம் இல்ல மாமா. தோ இங்கதான் கடை இருக்கு, நடந்தே போய் வாங்கிட்டு வரலாம். சரி நீ போய் வாங்கிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். ஓகே மாமா. இந்த பேக் பிடி. லூசு, காசு? லூசு காசு. நல்ல ரைமிங், நல்ல டைமிங். நோட் பண்ணிக்கிறேன். இங்க பாரு, மறுபடியும் காசை வாங்காம போகுது. ஏன் எருமை, இந்தாடி காசு. 40 ரூபா வச்சிருக்கேன் மாமா. வைங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்புறம் உங்களுக்கு? எனக்கு எதுவும் வேணாம் வாண்டு. நான் இப்பதான் டீ குடிச்சேன். நீ உனக்கு மட்டும் வாங்கிக்கோ. ஓகே. லூசு பொண்டாட்டி, லைஃப் ஃபுல்லா உன்னை நல்லா பாத்துக்கணும்டி. உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு சின்ன கஷ்டம் கூட வராம நான் உன்னை பாத்துப்பேன்டி. ஏ பைத்தியம், என்ன மெண்டல்? இப்ப எதுக்கு என்ன காலேஜ்க்கு வர சொல்லி பாதியில லீவ் போட்டு வந்துட்ட? அதுவா? அது ஒண்ணும் இல்லடா. இன்னைக்கு காலையில ஆதி என் கூட வந்திருந்தாரு. சொல்லிருந்தல சீதா மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக வராருன்னு. அவரு வந்தாரா, பாதியில லீவ் போட்டு நிலாவை கூட்டிட்டு போறேன்ட்டு போயிட்டாரு. பைத்தியம், அவரு பொண்டாட்டி அவரு கூட்டிட்டு போறதுக்கும் நீ லீவ் போட்டதுக்கும் என்னடி இருக்கு? அதானே, கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ்னு இருக்கணும். புரியுற மாதிரி சொல்லு, இல்லனா மூக்கிலே குத்திடுவேன். அதான்டா, அவர் அப்படி என்னோட வைஃபை பார்க்க போறேன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. உனக்கு கால் பண்ண நீ எடுக்கல. சரின்னு அம்மாக்கு கால் பண்ணி கேட்டேன். அம்மா தான் சொன்னாங்க நீ வீட்ல தான் இருக்க, தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அந்த கொலத்தாம தூங்குறது போதும், அவனை அடிச்சு எழுப்பி விட்டு என்ன காலேஜ்க்கு வந்து கூட்டிட்டு வர சொல்லுங்கன்னு அம்மாட்ட சொன்னேன். அம்மா அவனை எழுப்பி விட்டு என்ன கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. நீயும் என்ன கூட்டிட்டு வந்துட்ட. நைட்டு ஃபுல்லா ஷூட் முடிச்சிட்டு அசந்து தூங்கிட்டு இருந்தேன்டி. தேவையே இல்லாம லீவ போட்டு என்ன எழுப்ப வச்சிட்டல. ஓஹோ, அப்ப சாருக்கு என்னை விட உங்க தூக்கம் தான் முக்கியம். இங்க பாரு, 2 நாள் முழுசா நைட்டு தூங்கவே இல்ல. அந்த கடுப்புல இருக்கேன். தேவையில்லாம வந்து பேசி என்ன டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். என்னடா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பொண்டாட்டின்ற மரியாதை இல்லாம என்ன நடத்துற. எல்லாம் தாலி கட்டுற வரைக்கும் தான் இல்ல. இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளவு பாசமா இருப்பேன் என்கிட்ட. என்ன பாக்குறதுக்காக என்ன நல்லா பண்ணி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. ஒரு நாள் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம்லாம் போட்டு வீட்டுக்கு வந்த. என்ன பாக்கணும்னா அவ்வளவு பிடிக்கும் உனக்கு. ஆனா இப்ப உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன விட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ மாறிட்ட இந்திரன். நீ முன்ன மாதிரி இல்ல. நீ டோட்டலா மாறிட்ட. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தான் உனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்ன கூட்டு போறது கூட்டு வர்றது. நானே உன்னை வெறுத்து போய் வைடா போனை நான் ஏன்னு சொன்னா கூட நீ போனை வைக்க மாட்ட. இல்ல, அந்த அளவுக்கு என் மேல பாசமா இருப்பேன்னு சொல்ல வந்தேன். நான் உன்னை வெளியே போடான்னு துரத்தி துரத்தி விடுறதும் நீ நிம்மதிதான் வேணும்னு என் பின்னாடியே வர்றதும் அதெல்லாம் ஒரு காலம். இங்க பாரு, இந்த கடுப்புல பேசுறதா நினைச்சுக்கிட்டு கிரிஞ்சா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேனா இப்போதைக்கு அதெல்லாம் என்னால கேட்க முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நான் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் கேக்குறேன். என்ன என்னடா ரொம்ப ஓவரா பண்ற? என்னமோ படம் ஷூட்டிங் முடிச்சிட்டு 40 நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தவ மாதிரி ஓவரா சீனை போடுற. போனது ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட், ஃபர்ஸ்ட் பர்த்டே ஷூட், மெட்டர்னிட்டி ஷூட்னு சப்பையா எடுத்துட்டு வந்துட்டு என்னமோ பெரிய இவ மாதிரி சீனை போடுறான். ஏ மூடி வாய, இன்னும் ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. வர கோபத்துக்கு அரைஞ்சிருவேன் உன்னை. அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். எங்க அடி அடிச்சிருவியா? அடிடா. ஏய் உன்ன அடிச்சி உனக்குலாம் வெக்கமாவே இல்ல. ஒரு ஆம்பளையா இருந்துட்டு பொம்பளை பிள்ளைய கைய நீட்டி அடிக்கிற. என்னையவே அடிச்சிட்டல. ஆம்பளையான கேட்டதுக்கு அப்புறமும் அடிச்சல. உன்னை இன்னைக்கு சும்மாவே விட மாட்டேன்டா. டே சென மாடு. இந்திரன். ஹே, இந்த லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. என்னடா ஆச்சு உனக்கு? இங்க பாரு, இந்த ரெட் கலர் நைட்டி பாரு, உன்னோடதுதான். ஆனா உனக்கு விட எனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்ன இவன் ஒரு மார்க்கமா பேசுறான்? டேய் டேய் இந்திரன். ஹே சீ, என்ன பையன் பேரு சொல்லிலாம் கூப்பிடுற? நான் இந்திரன் இல்ல, இந்திரா. அம்மா, அப்பா, சீக்கிரம் வாங்க. இங்க வந்து பாருங்க. என்னடி எதுக்கு இப்படி இது?
மாப்பிள என்னது இது கெட்டப்பு? ஓய் என்னடி ஏசிசியோட நயன்தாரா நானு எனக்கே போட்டியா திடீர்னு முளைச்ச த்ரிஷா மாதிரி வந்து நிக்கிறேன். ஆமா, நான் திடீர்னு முளைச்ச த்ரிஷா தான். நீ கொஞ்சம் நவுரு, நான் அவர்கிட்ட டீல் பண்ணிக்கிறேன். அவர்கிட்டயா? எவர்கிட்ட? மாப்பிள என்னைவா கூப்பிடுறீங்க? வாங்க. சொல்லுங்க மாப்பிள. ஏய் என்ன பண்ற? ஹே, நீ போடி வெளிய. கதிர்வேலன ஏன் ஆளு. ஆஹா, யாருகிட்ட? இந்த சுடர்விழி கிட்டே வா, பாத்தரலாண்டி. இந்த மைத்திலியா இல்ல அந்த மேகியான்னு பாத்தரலாண்டி. கது வந்தேன் வந்தேன் மீண்டும் நானே வந்தேன் எனது கனவு கனவை எடுத்துச் செல்ல வந்தேன் வாயண்டி ஆடேண்டி முட்டித்தான் பக்கலாம் அறியாடே ஓ முட்டித்தான் பெந்துடும் ஓடி போடி நான் பச்சை கிளி நீ வெட்டு கிளி ஓட்டி என்னடி உன்னை அட்டி வெப்பேன் பேயும் ஓட்டி வெப்பேன் எந்த ஸ்ரீராமன் மேலானை